வணக்கம் மேஷராசி அன்பர்களே. ஜனவரி 2026 இந்த மாசத்தை உங்க கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா உங்க ராசிக்கு ஒரு பிரம்மாண்டமான ராஜயோகம் காத்துக்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் யாருமே பாத்திராத ஒரு அபாரமான வாய்ப்பு. அது உங்க வாழ்க்கையை எப்படி தலைகீழா மாத்த போதுன்னு தான் இப்ப நாம பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு வரி போதும் வரப்போற இந்த மாசம் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்க போகுதுன்னு புரிஞ்சுக்க. இது ஒரு சாதாரண மாதாந்திர பலன் கிடையாது. பிரபஞ்சமே உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் கதவை திறக்க போகுது. அந்த கதவோட பேரு தான் ராஜயோகம். இந்த முழு பகுப்பாய்வுல நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த ராஜயோகம்னா என்ன, அதோட ரகசியம் என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த மாசத்தை ரெண்டா பிரிச்சு முதல் பாதி எப்படி, ரெண்டாவது பாதி எப்படி இருக்க போகுதுன்னு அலசுவோம். உங்க கரியர்ல என்னென்ன பெரிய மாற்றங்கள் வரப்போகுது, அதே சமயம் நம்ம கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்ப்போம். அப்புறம் ஒவ்வொரு வயசுல இருக்கிறவங்களுக்கும் தனித்தனியா என்ன பலன்கள் இருக்கு, கடைசியா இந்த பிரபஞ்சத்தோட ஆசீர்வாதத்தை முழுசா எப்படி வாங்குறது, வாங்க ஒன்னொன்னா டீட்டெயிலா பார்க்கலாம். சரி, இந்த ராஜயோகம்னு சொல்றாங்களே, அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆஸ்ட்ரோனாமி சக்தி என்ன? இது சும்மா சொல்ற வார்த்தை இல்லைங்க. இது ஒரு ரொம்ப ரொம்ப அபூர்வமான கிரக விளையாட்டு. இப்படி நினைச்சு பாருங்களேன். சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் 4 பவர்ஃபுல்லான கிரகங்களும் ஒன்னா சேர்ந்து உங்க அதிர்ஷ்ட வீட்டுக்கு, அதாவது உங்க 9ஆம் வீட்டுக்கு விருந்துக்கு வராங்க. அவங்களோட ஒட்டுமொத்த எனர்ஜியும் உங்களுக்கு என்ன மாதிரியான பரிசுகளை கொண்டு வரும்? அதுதாங்க இந்த மாசத்தோட மிகப்பெரிய அற்புதம். ராஜயோகம்னா வெறும் பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லைங்க. அது ஒரு ராஜாவுக்கு இருக்கிற மாதிரி அதிகாரத்தையும் செல்வாக்கையும் யாராலையும் அசைக்க முடியாத ஒரு தன்னம்பிக்கையும் கொடுக்கும். நீங்க பேசினா ஊரே கேட்கும். நீங்க ஒரு முடிவெடுத்தா அது சரித்திரமா மாறும். அதுதான் உண்மையான ராஜயோகம். இந்த மாசம் ஒரு சினிமா மாதிரி 2 பாகம் இருக்கு. பாதி ஒரு மாதிரி போகும், ஆனா 2வது பாதி டோட்டலா வேற லெவல்ல அதிவேகமா இருக்கும். இந்த மாற்றம் தான் உங்க வெற்றிக்கான முக்கியமான திறவுகோல். பாருங்க, ரொம்ப சிம்பிள். முதல் 15 நாள் இது நீங்க பிளான் பண்ற நேரம், உங்க வெற்றிக்கு அடித்தளம் போடுற நேரம். ஆனா ஜனவரி 15க்கு அப்புறம் ஆட்டமே அப்பதான் ஆரம்பிக்குது. நீங்க போட்ட திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி உங்க முழு பவரையும் உலகத்துக்கு காட்டுற நேரம் அது. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, முதல் பாதியில கிரகங்கள் உங்க அதிர்ஷ்ட வீட்ல இருந்து உங்களுக்கு நல்ல ஐடியாக்களை கொடுக்கும். ஆனா 15ஆம் தேதிக்கு அப்புறம் அதே கிரகங்கள் உங்க கர்மஸ்தானமான, அதாவது தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுது. அதுலயும் முக்கியமா உங்க ராசி அதிபதியான செவ்வாய் உச்சமடைறார். அதுக்கப்புறம் உங்களை யாராலையும் அசைச்சு கூட முடியாது. சரி, இந்த கிரக மாற்றங்கள்லாம் நம்ம கரியர்ல நம்மளோட தன்னம்பிக்கையில எப்படி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது? அதே சமயம் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய சில நுணுக்கமான விஷயங்கள் என்னென்ன, அதையும் இப்ப பாத்துரலாம். எத்தனை நாளா வேலையில ஒரு முன்னேற்றமே இல்ல, எனக்கு அங்கீகாரமே கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணீங்களா? கவலைய விடுங்க. ஜனவரி 15க்கு அப்புறம் அந்த நிலைமையெல்லாம் தூள் தூளாக போகுது. உங்க தொழில் வாழ்க்கையில ஒரு புத்தம் புதிய அத்தியாயம் ஆரம்பிக்க போகுது. இது ஒரு உண்மையான டேர்னிங் பாயிண்ட். ஃபர்ஸ்ட், உங்களுக்குள்ளேயே ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை வரும். அது ஒரு எரிமலை மாதிரி வெடிக்கும். அந்த நம்பிக்கை உங்க ஒவ்வொரு செயல்லையும் தெரியும். அதனால உங்களுக்கு இயற்கையாவே அதிகாரமும் மரியாதையும் தேடி வரும். வேலையில ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். அது மட்டும் இல்லாம சொந்தமா தொழில் தொடங்கணுங்கிற அந்த தீப்பொறி உங்களுக்குள்ள உருவாகி அதுக்கான வழியும் தெளிவா தெரியும். இவ்வளவு நல்லது நடக்கும்போது நம்ம சில விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் இல்லையா? முதல்ல ஹெல்த். கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. செவ்வாயோட உச்ச பலத்தால வர்ற ஓவர் கான்ஃபிடன்ஸ் சில சமயம் நம்மள அவசரப்பட்டு முடிவெடுக்க வைக்கும். அங்கதான் நிதானம் தேவை. ஞாபகம் வச்சுக்கோங்க, வாழ்க்கை ஒரு மாரத்தான் மாதிரி. நிதானமா ஓடினாதான் ஜெயிக்க முடியும். இப்போ இந்த ராஜயோகத்தோட பலன்கள் ஒவ்வொரு வயசுல இருக்கிறவங்களுக்கு எப்படி ஸ்பெஷலா தனித்துவமா வெளிப்பட போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இது சம்மர் டைம். முக்கியமா ஸ்போர்ட்ஸ்ல இருக்கீங்கன்னா கலக்க போறீங்க, சாதனைகள் செய்வீங்க. இது நாள் வரைக்கும் புக் எடுக்காதவங்க கூட இந்த மாசம் தன்னாலே ஒரு தன்னம்பிக்கையோட உட்கார்ந்து படிக்க ஆரம்பிப்பாங்க. 20ல இருந்து 40 வயசு கூட இருக்கிறவங்களுக்கு சொல்லவே வேணாம், நீங்க தொட்டதெல்லாம் ஜெயந்தான். கல்யாணம், குழந்தை பாக்கியம், காதல்னு குடும்ப வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மேற்படிப்பு படிக்கணும்னு ஆசைப்பட்டா இதுதான் சரியான நேரம். வேலையில ரொம்ப பிஸியா இருக்கிறதால வீட்ல சின்ன சின்ன செல்லச்சண்டைகள் வரலாம். அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. உங்க அன்பை அது பாதிக்காது. 40ல இருந்து 60 வயசுல இருக்கிறவங்க கொஞ்சம் நல்லா காது கொடுத்து கேளுங்க. இது உங்களுக்கான தருணம், உங்க வாழ்க்கையோட முக்கியமான கட்டம். இந்த வாய்ப்பை நழுவ விட்டீங்கன்னா இதே மாதிரி ஒரு அமைப்புக்கு இன்னும் 29 வருஷம் காத்திருக்கணும்னு ஜோதிடம் சொல்லுது. சோ யோசிக்கவே யோசிக்காதீங்க. 2வது தொழில், புது முதலீடுன்னு உங்க கனவுகளை நனவாக்க இதுதான் சரியான நேரம். 60 வயசுக்கு மேல இருக்கிற பெரியவங்களுக்கு இந்த மாசம் ரொம்ப ஜாலியா பழைய அழகான நினைவுகளோட போகும். பழைய போட்டோ ஆல்பத்தை புரட்டி பார்க்கறதுலயும் உங்க அனுபவங்களை மத்தவங்களோட பகிர்ந்துக்கிறதுலயும் ஒரு தனி ஆனந்தம் கிடைக்கும். அதே சமயம் நீங்க நினைக்கிறத விட படு சுறுசுறுப்பா இருப்பீங்க. அடடா, ரெஸ்ட் எடுக்கவே டைம் இல்லையேன்னு சொல்ற அளவுக்கு உங்க நாட்கள் சந்தோஷமா ஓடும். ஓகே,
பிரபஞ்சம் இவ்ளோ பெரிய ஒரு gift நமக்கு கொடுக்கும்போது அதை 2 கையாலையும் வாங்கிக்கிற தகுதியை நம்ம வளர்த்துக்கணும் இல்லையா? அந்த தெய்வீக சக்தியோட எப்படி நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறது? இந்த ஒரு கேள்விக்கு பதில் நாம ஆன்மீகத்தோட எந்த அளவுக்கு நெருக்கமா இருக்கிறோங்கிறதுல தான் இருக்கு. கிரகங்கள் நமக்கு வழிய காட்டும், ஆனா அந்த வழியில தைரியமா பயணிக்க நமக்கு இறைவனோட துணையும் தேவை. உங்க ராசி அதிபதி யாரு? செவ்வாய். செவ்வாய்க்குரிய கடவுள் நம்ம வீரத்தின் கடவுளான முருகப்பெருமான். சோ அவரை இந்த மாசம் மனசார வழிபடுங்க. உங்க முன்னேற்றம் பல மடங்கு அதிகமாகும். ஆச்சரியமா, எங்கிருந்தாவது முருகன் கோயில் பிரசாதம் உங்க கைக்கு வரலாம். அது தெய்வீக ஆசீர்வாதமா ஏத்துக்கோங்க. இன்னொன்னு, திடீர்னு உங்க கண்ணுல அடிக்கடி வேல் தெரியலாம். ஒரு போட்டோல, ஒரு கோயில்ல, எங்க வேணாம். அப்படி தெரிஞ்சா அது ஒரு தெய்வீக சிக்னல். உங்க கஷ்டமெல்லாம் தீர்ந்து உங்களுக்கான ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சுன்னு பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்ற அறிகுறி அது. மறுபடியும் சொல்றேன், இந்த வரிய உங்க மனசுல நல்ல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. இது ஒரு சாதாரண ஜோதிட நிகழ்வு இல்ல. இது ஒரு அரிய, சக்தி வாய்ந்த தலைமுறைக்கு ஒரு முறை வர்ற தருணம். இந்த வாய்ப்பை முழுமையா பயன்படுத்துங்க. உங்க விஸ்வரூப வெற்றிய நீங்களே பாருங்க. வாழ்த்துக்கள்.